السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழில் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நோட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய பேரருளால் யூசுப் தோட்ட முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாக செயல்பாடுகள் கடந்த 3 ஆண்டுகள் முடிந்து புதிய நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கிற இந்த கூட்டத்தில் நாம் தான் அமர்ந்திருக்கிற நாம் சில விஷயங்களை மனமாற உணர்வுபூர்வமாக மனதில் ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய அடிப்படையான நோக்கம். என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் அப்படின்னா, எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செய்வாங்க. ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்க கேளுங்க. ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்க கேளுங்க, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க? உலகமே வியந்து பார்க்கிற ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறது இறைவன் விதித்த விதி. ஆனா அவர்களுக்கு கல்வியே இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஆனா ரசூல்லா கேட்டாங்க, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. பொதுவாக கல்வி உலகத்துல எல்லார்ட்டையும், மதுரை ஜில்லா கலெக்டர் IAS அவருக்கு ஒரு கல்வி இருக்கு, இல்லைன்னு சொல்லிடுவோமா? அதை படிக்காதவங்க யாரும் சொல்ல மாட்டோம். ஞானம் இருக்கா அப்படின்னா அதான் பெரிய கேள்வி. ஞானம் பெரும்பாலும் இருக்காது, கல்வி இருக்கும், கல்விக்கேற்ற ஞானம் இருக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற ஞானத்தை கொடு அப்படின்னாங்க. இங்க மனிதன் கல்வியை கற்கலாம், ஞானம் மிக அடிப்படையான விஷயம். பெரும்பாலும் உலகுக்கு மார்க்கத்தை சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்கள் தான் படிச்சு கொடுப்பாங்க, அவங்க தான் கற்றுத் தருவாங்க. அறியாததையெல்லாம் கற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களே தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம அறிந்த விஷயம். நபிகளார் படித்த பாடம் நமக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்தி இருப்பான். அந்த பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது சஹாபாக்களுக்கு ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் எதிராளிகளால் கொடுக்கப்பட்டது. அந்த கொடுமை தாழ முடியாமல் கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் இப்படி கரம் வச்சு படுத்து கிடக்கிறாங்க. அப்போ வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னதற்காக எங்களை சொல்லொன்னா கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்து சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஆழ குழி தோண்டி அவர்கள் கழுத்துக்கள், தலைகள் இருகூறுகளாக அறுக்கப்பட்டது. இரும்பு சீப்புக்களை கொண்டு அவர்களுடைய உடல்கள் எல்லாம் குத்தி கிழிக்கப்பட்டது. அது சதையை கடந்து எலும்பை சென்றடைந்தது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி சஹாபாக்களுக்கு முதல்ல தெரியாது. இந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கான். நீங்க அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லும் பொழுது இந்த நிலைமை கூட உங்களுக்கு ஏற்படும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅன்திர் அஸீரத்தக்கல் அக்ரபின், நபியே உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று சொல்லுகிற பொழுது
அந்த வசனம் இறங்குவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொன்னாங்கல்ல, ஜிப்ரீலை பார்த்தேன், ஒரு வானவர் வந்தார், என்னை இருக கட்டி அணைத்தார் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குளிர் அப்படியே நடுங்கினாங்கல்ல. அப்படி நடுங்கிய நேரத்துல அவர் வராக்கா பின் நௌஃபலை போய் சந்திக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எல்லாம் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் அப்படின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னையா விரட்டுவாங்க அப்படின்னாங்க. உங்களை தான் விரட்டுவாங்க. அப்பொழுது நான் இளைஞனாக இருக்க வேண்டுமே, உங்களுக்கு உதவி செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்ன உடனே ஊரை விட்டு விரட்டுவார்கள், ஊர் பகிஷ்காரம் செய்வார்கள், இரு கூறுகளாக அறுத்து கொலை செய்வார்கள், இரும்பு சீப்புக்களை கொண்டு சீவுவார்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பாடம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டனாலதான் சகாபாக்கள் எங்களுக்காக நீங்க துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமா உங்களுக்கு கொடுமை அப்படின்னு சொல்லி முன் சென்ற சமுதாயத்திற்கு நடந்த கொடுமையெல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். வரும்போது என்ன செய்யணும்? நாம யாருக்காக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். யாருக்காக இருக்கிறோம், எதற்காக இருக்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை செயல்படுத்த போகிறோம் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. இலக்குகளை எப்பொழுதெல்லாம் நாம் மறக்கிறோமோ அப்பவெல்லாம் நாம் பாதை மாறி சென்று கொண்டே இருப்போம், தடம் புரண்டு சென்று கொண்டே இருப்போம். இலக்குகளை தவறவிடாமல் பயணித்தோம் என்று சொன்னால் நாம எடுக்கிற அந்த வண்டி கரெக்டா நேர போய் சேர்ந்து சொர்க்கத்துக்கு. நம்ம கிளம்புற பயணம் எங்க இருக்கணும்? நம்ம பயணம் சொர்க்கத்தை நோக்கி. சகாபாக்கள் அதை நோக்கி தான் பயணித்தார்கள், தூதரின் வழியில் பயணித்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஆயத்தை இறக்கி உலக அழிவு நாள் வரைக்கும் சகாபாக்களின் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படித்த பாடத்தை சகாபாக்களுக்கு விதைத்தார்கள். அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துல உறுதியாக இருந்து இந்த ஏகத்துவத்தை வளர்க்க முடிந்தது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு பாடம் நடத்தினான். குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் பொதுவா மற்றவர்களுக்கு உபதேசமா நம்ம சொல்லுவோம். ஆனா நல்ல ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்குன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாருமே தெரியும் இந்த செய்தி. அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார். கேட்கும்போது என்ன கேட்கிறாரு? எல்லாம் தெரிஞ்சவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் அப்படின்றாங்க. அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா அவர் தப்பா சொன்னாரான்னா தப்பா சொன்னார்னு எடுக்க முடியாது. இறைவன் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான், அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நான் தான் சொன்னதை இறைவன் பொறுத்துக்கல. நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ட்டான். எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனா இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டான். ஒரு நபியை ஒரு நபி அல்லாத மனிதனிடத்தில் அனுப்பி பாடம் படி அப்படின்னா, நபிக்கு பாடம் நடத்துறவன் யாரு? ரப்பு. நபிக்கு கற்றுத்தருகிறவன் யாரு? ரப்பு. அந்த நபியை எந்த தூதருக்கு இல்லாத சிறப்பு அவரிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். மற்ற எல்லா நபிமார்களுக்கும் ஜிப்ரீல் வருவார், மீகாயில் வருவார், அவர்கள் செய்தியை சொல்லுவாங்க, அதை வாங்கி சொல்லுவாங்க. ஆனா மூசா நபி இடத்துல மட்டும் அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடியவன். அந்த நபியை பார்த்து சொன்னா, நபி அல்லாத ஹிலுரிடத்தில் சென்று நீங்க பாடம் படிங்க அப்படின்னா, அந்த பாடம் படிக்கிறதுக்காண்டி அவர் போகிற பொழுது ஒரு தோணியில ஏறி போறார்ல, அப்படி ஏறி போகும்போது அந்த தோணியினுடைய நுனி பகுதியில ஒரு சின்ன குருவி உட்காருது. அந்த உட்கார்ந்து அந்த கடல்ல அப்படி லேசா அப்படி கொத்தி அப்படி நீர் எடுக்குது. எடுத்த நீர்ல 2 சொட்டு கீழே விழுந்துருது. ஒரு சொட்டை அந்த நீரை முழுங்குது. அப்ப ஹிலுரு சொல்லுகிறார், அதை பாத்தீங்களா அப்படிங்கிறார். மூசா நபி இதை பாடம் எடுக்கிறார். அதை பாருங்க, அந்த சிட்டுக்குருவி, அந்த குருவி எவ்வளவு நீரை எடுத்ததோ அந்த அறிவு தான் உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் அறிவு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா நாம் மிதக்கிற கடல் எத்தனை பெரியது பார்க்கணும்ல. ஒரு கடல்ல அந்த சிட்டுக்குருவி எடுத்தது ஒரு சொட்டு நீர் தான்.
அது எடுத்ததுல 2 விட்டுருச்சு, ஒண்ணுதான் புடிச்சுக்கிருச்சு. அந்த ஒண்ணுதான் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு. இந்த கடல் எவ்வளவு பெருசு, இந்த சமுத்திரம். அப்ப இவ்வளவு பெரிய அறிவை நாம் அடைந்து விட்டோமா? இந்த வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு, ரப்பு எவ்வளவு பெரிய பேர் அறிவாளர். அப்போ நமக்கு எவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு பாடமா எடுக்கிறாங்கன்னா, அந்த பாடத்தை ரசூலுல்லாஹ் படிச்சாங்க. அந்த பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சனாலதான் எந்த இடத்திலும் 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எந்த சீன்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, நான் தான் அப்படிங்கிற சொல் இருக்கவே இருக்காது. 23 ஆண்டு கால வரலாற்று நான் அப்படிங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பாடத்தை எடுத்தான், அதை அவர்கள் படித்தார்கள். இங்க அறிவுல யாரும் பெருசு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும், எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது. என்னுடைய மொத்த அறிவையும் ஒண்ணுமே தெரியாத ஆளை நோக்கி நான் அதை புஷ் பண்ணேன்னு வைங்க, அவர் என்ன செய்வாரு? தண்ணிக்கு போவார். எப்படி மாட்டிக்கிட்டாரா, சிக்கிட்டாரா? அது என்ன பயன் இருக்கு? என் அறிவை எனக்கு சமமானவனிடத்தில் நான் காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, யூதர்கள்ட்ட காட்டினாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட காட்டினாங்க, சஹாபாக்கள் இடத்துல காட்டினாங்களா? காட்டல. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க? எனக்கே நானே ஒரு பாடம் கற்றிருக்கிறேன், நான் என்கிற சொல் என்கிட்ட கிடையாது, நாம் தான், அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பாடத்தை படிஞ்சதாலதான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அந்த வசன வரலாற்றுகளை இறக்கி சொல்லி, இங்க அறிவு என்பது நீங்க சொற்பமா தான் இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை சொல்றான், உங்களுக்கு சொற்பமான கல்விதான் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறான். சொற்பமான கல்விதான் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க அறிவியல்ல போய் மூளையை பத்தி படிச்சு பாருங்க, மூளையை பத்தி படிச்சு பாருங்க. நாம இன்னொருத்தரை திட்டம்ல, மூளையை பயன்படுத்துறா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறோம்ல, யாருமே பயன்படுத்தல, சொல்றவனும் பயன்படுத்தல. இப்ப நான் சொல்றேன், மூளையை பயன்படுத்துங்க, அது அது அப்பதான் உங்களுக்கு சரியா வரும் சொல்றேன்ல, நானும் பயன்படுத்துறேன். அவன் கண்டுபிடிச்சு சொல்றான், அதே மூளையில எவ்வளவு ஃபைல் இருக்கு, ஃபைல்ல நீ தம்மா துண்டு கூட சேவ் பண்ணல, 1 GB கூட நீ சேவ் பண்ணல, செல்லுல கூட 32 GB 68 GB இருக்கு. இது ஏகப்பட்ட தகவல்களை சேவ் பண்ணி உள்ள வச்சுக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பல்லாயிரம் கோடி ஜிபிக்களை கொண்ட இந்த மூளை இருக்குல்ல, அதுல நான் 1 GB கூட இன்னும் சேவ் பண்ணலையா. அவன் அறிவியல்ல கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சொற்பமான கல்விதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் கொஞ்சமான அறிவோட தான் நான் இருக்கிறேன், எனக்கு எதிர உள்ளவன நான் பிரம்மாண்டம் உள்ள அறிவு உள்ளவன் என்று நான் பார்த்தேன் என்று சொன்னால், நானும் சேதாரமாவேன், அவனும் சேதாரமாவான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பாடமா எடுத்தனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவில் யாரும் முந்தியவன் கிடையாது, பேரறிவாளன் அல்லாஹ் தான் என்பதை அந்த மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. அதே மாதிரி உசந்தவன் தாழ்ந்தவன் இது ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வியாபாரி சஹாபி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு யூதர் வர்றார், வந்து என்ன செய்யறாரு, என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விலையை சொல்றார். அவர் பேச்சு நடக்கும்போது அந்த யூதன் சொல்றான், மூசாவை இறைவனாக தேர்ந்தெடுத்த தூதராக தேர்ந்தெடுத்த இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு அவர் சொல்றான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. அகிலத்துக்கே தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்க உசுரோட இருக்கும்போது மூசாவை தேர்ந்தெடுத்து பெருசா பேசுவாங்க, விட்டாரு சப்புன்னு ஒரு அடி, சஹாபி அடிச்சு விட்டாரு. அடிச்சோன்னு அவர் என்ன செஞ்சுட்டாரு, நேர போனார் அல்லாஹ்வுடைய தூதர், உங்க ஆளை பாத்தீங்களா, மூசாவை இறைவனை தூதராக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது ஆணையாக சொன்னதுக்காண்டி என்னை அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, இங்க வா, மூசாவை நீ குறைச்சு பேசாதுன்னா, ஏன்னா மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் என்னை தான் எழுப்புவான் அப்படின்னாங்க. ஆனா நான் எழுந்து பார்க்கும் பொழுது மூசா அல்லாஹ்வுடைய அரிசின் காலை பிடித்து கொண்டு நிற்பார். என்னைத்தான் அல்லாஹ் முதலில் எழுப்பினானா, மூசாவை தான் அல்லாஹ் முதலில் எழுப்பானா, அல்லது அவரை எழுப்ப வேண்டிய நிலையே இல்லாமல் வைத்து விட்டானா என்பது எனக்கு தெரியாது. அதனால மூசாவை விட என்ன வசதி நீங்க பேசாதீங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன? முஹம்மது. முஹம்மதுனாலே புகழ் கூறியவர் அப்படின்னு அர்த்தம்.
அது அவருக்கு அவங்க வச்ச பேரு முகம்மதுனாலே புகழுக்குரியவர். புகழுக்குரியவர் தான் உலகத்துல இன்னுமே புகழ வேண்டிய விதத்தில் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தூதர் சொன்னார், மூசாவை விட என்னை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நடத்தின பாடம், அந்த ரசூலுல்லாஹ் படிச்சாங்க, அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எப்படிப்பட்ட பாருங்க, இது ரொம்ப ஆழமா மனசுல ஒவ்வொருத்தரும் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். நான் தக்குவாவுக்காக தான் பேசுறேன், ஒவ்வொரு விஷயம் இறை அச்சத்துக்காக பேசுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒட்டகம் இருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்ன? அல்பா. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்னா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தோற்கவே தோற்காது. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்? தோற்கவே தோற்காது. இதான் எல்லாருடைய மனநிலை. இப்ப நம்ம நினைச்சிருப்போம்ல, நம்ம வாழ்ற காலத்துல ஒரு பெரிய அறிஞரை நினைச்சிருப்போம், இவரை போல உண்டா அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். இவர் ஆயிட்டாரா அப்படின்னு மாறிக்கிறோம்ல. காரணம் என்னன்னா, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பத்தி அந்த ஒட்டகத்தினுடைய பார்வை அப்படி. அப்ப கொஞ்ச காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞர் அப்படி வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கும் அந்த இளைஞர் ஒட்டகத்துக்கும் பந்தயம், போட்டி. அப்படி போட்டி நடக்கும்போது பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தை அந்த இளைஞர் ஜெயிச்சிடுறார். ஜெயிச்ச உடனேயே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய கவலை. என்ன கவலைன்னா, அல்பா தோத்துருச்சே, அல்பா தோத்துருச்சே. ஏன்னா தோற்காது, அது யாருடைய ஒட்டகம்? தூதருடைய ஒட்டகம், அது தோற்காது, அது தோத்துருச்சே. அப்படிங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்பா தோற்றே ஆகும் அப்படின்னாங்க. அல்பா தோற்றே ஆகும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, எந்த பொருள் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுகிறதோ அந்த பொருள் ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தாழ்த்தப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகமா இருந்தாலும் அது உயர்த்தப்பட்டுச்சுல. எப்படி உயர்த்தப்பட்டுச்சு? தோற்கவே தோக்காது. தோல்வியும் வெற்றியும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, ஒட்டகத்தின் கையில இருக்கா? இல்ல. எது தோற்கணும் எது ஜெயிக்கணும் ரப்பு முடிவு செய்வான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பா தோற்றே ஆகும், உயர்த்தப்படுகிற பொருளா ஒரு நாள் தாழ்த்தப்படும் அப்படின்னாங்க. அது தாழ்த்தப்பட்டுச்சு. ஒரு சின்ன பையன் டக்குன்னு ஜெயிச்சு முன்னாடி போயிட்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்ச பாடம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்னைக்குமே நான் தான் வெற்றி பெறுவேன். அதாவது போர்க்களத்துல, பந்தயத்துல, சண்டை. உஹதுல தோத்தாங்கல்ல, உஹது போர்க்களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றாங்கல்ல. முதல்ல ஜெயிச்சாங்க, நம்ம சொல்லுவோம் முதல்ல ஜெயிச்சாங்க, அப்புறம் தோல்வி ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி கணவாயின் வழியாக படம் வந்துச்சு. தோல்வியை கொடுத்தவன் யாரு? ரப்பு. வெற்றியை பதிலில் கொடுத்தவன் யாரு? ரப்பு. இங்க வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கவன் யாருன்னு கேட்டா ரப்புல் ஆலமீன். இந்த மனநிலை எப்பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறதோ அப்பதான் நாம வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு இந்த ஜமாஅத்து கூட்டத்தை நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்று முடிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.